ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மீன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி மீன் இல்லைன்னா நான் என்ன மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் இருக்கிறது வந்து கூனி மீன் கருவாடு இருக்குல்ல, அதில் வந்து வெங்காயம், மிளகு பொடி, மஞ்சள் தூள்லாம் போட்டு ஒரு சூப்பரான கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட்டை துருவி போட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு துவரன் மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைடில் துவரன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கூட்டு தான். அதுக்கப்புறமா வந்து முட்டையில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு எக் ஆம்லெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணது. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் சமைச்சாச்சு. இதுக்கு கூடவே வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் இல்லைன்னா எப்படி. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு மஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிக்கிள். ஸோ வந்து மாங்காய் தொக்கு இது எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் லஞ்சுக்கு நாங்கள் நீ சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு மீன் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிடுவேன். ஆனால் வந்து மீன் இல்லைன்னா தான் நிறைய வெரைட்டியாக பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பண்ண மாதிரி இருக்குது. செமையாக இருந்துச்சு இந்த லஞ்ச் ஆக்சுவலாக.